வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் செஞ்சுருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து எனக்கு வந்து 3 இயர்ஸாக ஒரு ட்ரீம்னா இது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான். ஸோ எனக்கு என்ன கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னா நான் வந்து தனியாக எடுத்து பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து வென் இட் கம்ஸ் டு அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர்னு வரும்போது நான் தனியாக அதுக்கு வந்து டைம் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்சும் கூட. இதுக்கு முன்னாடி நான் நிறைய செஞ்சுருக்கேன், கார்டன் வச்சுருக்கேன், பேரண்ட்ஸோடு சேர்ந்து நான் நிறைய ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நான் தனியாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்றது இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரியலான சேலஞ்சஸும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி இறங்கின ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ஃபைனல் ஒர்க். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைனல் ஒர்க்கு கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அது என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் நான் இது வந்து பெருசாக பார்க்குறேன். அதுதான் வந்து விஷயம். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த செடியோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா ஏதோ ஒரு வகையாக யாரோ வீட்டுக்கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து ஸ்மெல் பற்றி பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் ஒரு 2 வருஷம் என்னோடய பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து மாமா வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து இந்த செடி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து மாடி வீட்டில் வந்து எப்போவுமே அவங்க வீட்டுக்கிட்ட செடி இருக்கும். பட் ஆனால் அவங்க வீடு வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் மாடியில் வந்து ஒரு 2-3 செடி வந்து வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நான் இந்த செடியை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது அவங்க வீடு ஆட் பண்ணல. ஸோ அந்த ரோட்வே அந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கிட்ட வந்து போயிருந்தேன். இப்போவுமே அந்த செடி இருந்தது. ஸோ நான் பார்க்கவும் எனக்கு அப்போ வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், அக்கா வந்து எனக்கு இந்த செடியை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நினைக்கவும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து அது வந்து நம்ம மைண்ட்லேயே இருந்து அதுக்காக நம்ம வேலை செஞ்சு ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ வந்து ஒரு குட்டி விஷயம் இருக்குது, அதை நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் ஆஸ் அ கேர்ளாக வந்து வீட்டில் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தாங்கி நான் அதை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து யார் வந்து உன்னால் முடியாது, உன்னை பண்ண மாட்டேன், நீ சும்மா வாய் தான், ஸோ எந்த வேலையும் முடியாது அப்படின்னு அப்படி பேசினவங்க கிட்டே இருந்து ஓகே உன்னால் முடியும், உன்னோட பேச்சு வந்து ட்ரூ, ஸோ உன்னை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் பண்ணுற எல்லா ஒரு விஷயமுமே சரி, நான் எதுக்காக இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அது வேல்யூ தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 வருஷம் வந்து நான் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருமோ எல்லா ப்ராப்ளம்ஸும் மேக்ஸிமம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் ஓகே அதை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நான் அப்போல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவேன், என்னடா நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். பட் ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடச்சும் அது வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு விஷயம் நான் பண்ணும்போதும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எனக்கு அந்த ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுனால அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய அப்டேட், இன்றைக்கி என்னோடய அப்டேட்டு. ஸோ அது போக டெய்லரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவரும் கொடுத்துட்டேன். 3 ட்ரெஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 3 ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து
நான் உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஸோ எந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. அண்ட் தென் அது போக இன்னொரு குட்டி ஹாப்பினஸ் இந்த வீக்கில் என்ன அப்படின்னா, என்னோடய கிராண்ட் மதருக்கு கால் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்னோடய மதர் வந்து உன்னோட பேத்தி வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக வேலை செய்யுது, நீ இதை வந்து அப்ளை பண்ணி பாரு. எங்கள் அம்மா முதல் டைமுங்க, ஃபஸ்ட்டு டைமுங்க நான் செஞ்ச ஒர்க்கை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் அட்டம்ப்டில் வந்து பெருமையாக பேசி ஓகே இது வேலை செய்யுது, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் தைரியமாக அப்படின்னு வந்து என்னோடய மதர் வந்து சொல்லி நான் கொடுத்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உன்னோட மதர் தானே, நீ இப்படி சொல்கிறது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி என்னோடய மதர் வந்து எப்படின்னா, நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஆசை, ஓகே நம்ம பொண்ணு பண்ணுவா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அவங்கள வந்து ஆஸ் அ மதராக நான் அதை தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு வந்து இன்னொரு மைண்டில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டீமோட்டிவேட் பண்ணால் அது வந்து பொண்ணை வந்து மோட்டிவேட் பண்ணி அவன் வந்து நல்ல ரிசல்ட் கொடுப்பா அப்படின்ற ஒரு எண்ணமாக என்னன்னு தெரியாது. இல்லை அப்படின்னா அவங்களோட நேச்சரா அப்படின்னு என்னால் இன்னுமே அது வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே தான் அவங்க பேசுவாங்க. இல்லை உன்னால் முடியாது, இது சக்ஸஸாக இல்லை, உனக்கு தெரியாது, விட்டுடு அப்படின்ட்டு. விட்டுடுன்னு மட்டும் அவங்க சொல்லவே மாட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. விட்டுடுன்னு சொல்லவே மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் பண்ணும்போது அது முடியாது, இது நல்லா பண்ணவே மாட்டேன், ஸோ அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க பேசுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் எடுத்து வச்சுருந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அந்த ஆயில் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இல்லை. இஃபெக்டிவாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. பட் ஆனால் சதப்பிடிப்பு, சுளுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து, இந்த புண்ணுக்கு எல்லாமே வந்து, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொன்னது எங்கள் மதர் தான். ஸோ வந்து செகண்ட் அட்டம்ப்டில் அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி அப்டேட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you in the next video.